பண்டைய இந்தியாவில் ஒரு தெய்வீக சக்தி பூமியில் அவதரித்தது. அது ஒரு தெய்வீக உணர்வு, அநியாயத்தின் இருளால் மூடப்பட்ட உலகில் பிறந்தது. மதுரையில் ஒரு தீர்க்க தரிசனம் கொடூரமான அரசன் கம்சனின் இதயத்தில் பயத்தை நிரப்பியது. அவன் உயிருக்கு ஒரு அபாயம் அவன் தங்கை தேவகியின் 8வது மகனால் ஏற்படும் என்று கூறப்பட்டது. தீவிர கோபத்துடன் கம்சன் தேவகி மற்றும் அவரது கணவர் வசுதேவை சிறையில் அடைத்தான். மேலும் அவர்கள் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றுவிடுவேன் என்று ஆணையிட்டான். அவன் தேவகியின் ஒரு குழந்தையை தன் பிறகு மற்றொரு குழந்தையாகவும் கொடூரமாக கொன்றான். ஆனால் தேவகியின் 8வது குழந்தை பிறந்த இரவில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சிறை காவலர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினர். வசுதேவியின் சங்கிலிகள் உடைந்துவிட சிறையின் கதவுகள் தானாகவே திறந்தன. அந்த ஆழ்ந்த இரவில் வசுதேவ் தன் தெய்வீக குழந்தையை தன் கைகளில் தூக்கி கொந்தளிக்கும் யமுனை நதியை கடந்தார். அவர் அமைதியான கிராமமான கோகுலை அடைந்தார். அங்கு அவர் தனது அருமை நண்பர்கள் நந்தன் மற்றும் யசோதைக்கு குழந்தையை ஒப்படைத்தார். அந்த தெய்வீக குழந்தை கிருஷ்ணன் என அழைக்கப்பட்டார். கிருஷ்ணன் இப்போது பாதுகாப்பாக இருந்தாலும் அவரது பயணம் அப்போது தொடங்கியது. இது சாதாரண பிறப்பு இல்லை, இது தெய்வீக விஷ்ணுவின் அவதாரம். அவர் அளவில்லாத அன்பின் மற்றும் நிரந்தர ஞானத்தின் அடையாளமாக இருந்தார். கிருஷ்ணன் தனது சிறுவயது தொடங்கிய காலத்தில் கோபிகளுடன் நன்று கழித்து கோவர்த்தன மலை குதிரையை தூக்கி கிராமத்தின் நலம் காக்கும் காரியங்கள் செய்தார். கிருஷ்ணரின் குழந்தை பருவம் தெய்வீக்களை மற்றும் கவர்ச்சிகரமான லீலைகளால் நிரம்பியது. தனது புல்லாங்குழலின் இனிய இசையால் கிராம மக்கள் அனைவரின் மனதையும் கவர்ந்தார். கம்சன் அனுப்பிய பேரதிர்ச்சி விலங்குகளுடன் போராடி அவற்றை வீழ்த்தினார். கம்சனால் அனுப்பப்பட்ட இந்த அரக்கர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள். ஆனால் கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியால் மற்றும் துணிச்சலான எண்ணத்தால் இவர்களை தோற்கடித்தார். கிராமத்தை மீண்டும் அமைதியாக்கினார். கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடுவதிலிருந்து கிராமத்தின் பாதுகாப்புக்காக கோவர்த்தன மலைகுதிரையை தூக்குவதற்கு வரை கிருஷ்ணரின் ஒவ்வொரு செயலும் அன்பின், பக்தியின் மற்றும் வாழ்வின் மகிழ்ச்சி மற்றும் துணிச்சலின் அடையாளமாக இருந்தது.